Hello guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கார பணியாரமும் அதுக்கேத்த ஒரு கார சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இட்லி மாவு முடியும் போது ஊத்தப்பம் மாதிரி பண்ணுவோம். அந்த மாவுலே வந்து நம்ம பணியாரம் பண்றது எப்படின்றது தான் பார்க்க போறோம். and அது கூட ஒரு டேஸ்டியான ஒரு கார சட்னி ரெசிபி நம்ம வந்து எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். அந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க இப்போதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா please do subscribe to my channel Simply with Viji. ஸோ நம்ம இப்போ கார சட்னியும் கார பணியாரமும் எப்படி செய்யறதுன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ நம்ம இப்போ அந்த கார சட்னிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 தக்காளி அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பழுத்த பச்சை மிளகா இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க எத்தனை வேணுமோ. ஒரு 8 to 9 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம், மஞ்சப்பொடி, ஆயில் அண்ட் சால்ட். ஸோ இதை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பேன் வச்சுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இதில் எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பழுத்த மிளகா வேறு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதை கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக வரும். கொத்தமல்லியெலாம் இதில் போட்டுக்கலாம். இந்த சட்னி ஒரு வேறு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா இருக்கும் டேஸ்டியராக. நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளிலாம். ஒரு ஸ்ட்ரிங் கருவேப்பிலை வச்சுருக்கேன். அந்த ஒரு ஸ்ட்ரிங் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அதில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற கோகோனட்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை ஆறின ஒன்று மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஸோ நம்ம பணியாரம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி வச்சுருக்கேன். பசங்க சாப்பிட போகிறாங்க, அவங்களுக்கு காரம் பிடிக்காது வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். கருவேப்பிலை வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக சாப் பண்ண cashews வச்சுருக்கேன். அண்ட் கேரட் துருவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. அண்ட் கொத்தமல்லி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு பிடிக்கும்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து cashews ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்து சாட்டே பண்ணிக்கலாம். மாவில் ஆல்ரெடி நம்ம சால்ட் இருக்கும். இதில் சும்மா இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் எதுனா ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். கேபேஜ், குட்டி குட்டியாக நறுக்கின பீன்ஸ் இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கேரட் மட்டும் தான் போட்டிருக்கேன். துருவி வச்ச கேரட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இட்லி மாவு வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கார பணியாரம் பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ என்கிட்ட நான்ஸ்டிக் பணியார கல் இருக்குது. கல் காஞ்சிடுச்சு. ஸோ சும்மா கொஞ்சம் ஆயிலில் விட்டுட்டு பணியார மாவு இதில் விட்டுற வேண்டியதான். க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிடலாம். அதை திருப்பி விட்டுக்கலாம். பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக புஸ்ஸுன்னு பணியாரம் கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சட்னி அரைச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு கொஞ்சம்,
கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக கார சட்னியும் பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எம்மியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கார பணியாரமும் கார சட்னி ரெசிபியும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் எம்மியாக வரும். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் பதிலாக. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ see you guys in the next video. Until then, stay safe and be positive.